வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயே இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மறிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பழைய பாடலை கேட்டோம். அந்த பாடல் எவ்வளவு கருத்து செறிந்த ஒரு பாடல். பாருங்கள், இந்த பூமியிலே நாம் வாழும் நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தையும் நன்மையும் கொண்டு வர தேவன் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். Acts 10:38. How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, who went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with him. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து மிக ரத்தன சுருக்கமாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாராம். அவரை குறித்த வேதம் சொல்லுகிற அடுத்த காரியம், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு ரட்சகரின் ஒவ்வொரு அசைவும் பாருங்கள், இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு நன்மை செய்வது, அவர்களை இக்கட்டுகளிலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசிலிருந்து விடுதலை பண்ணுவது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுவாய் இருக்கட்டும். இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்கு நான் நன்மை செய்கிறவர்களாய், அவர்களை விடுதலை பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதற்கு வேண்டியது எல்லாம் அவருடைய தூய ஆவியினுடைய நிறைவு, தூய ஆவியினுடைய அபிஷேகம், தூய ஆவியினுடைய வல்லமை. தேவனிடத்தில் கேட்போம், இயேசுவே, நீர் எப்படி பரிசுத்தாவினால் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தீரோ, பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தீரோ, என் வாழ்க்கை அப்படி மாற்றும். நானும் கூட இந்த பூமியில என்னோடு வாழ்கிற இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறவனாய், நன்மை செய்கிறவளாய் என்னை மாற்றும். என் மூலம் திரளான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள என்னை பயன்படுத்தும் என்று கேட்போம். அது மாத்திரமா, தேவன் நம்மை நன்மை செய்கிறவர்களாய் அழைத்திருக்கிறார். பக்தியை குறித்து வேதம் இப்படியாய் சொல்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்: திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. James 1:27. Pure and undefiled religion before God and the Father is this, to visit orphans and widows in their trouble and to keep oneself unspotted from the world. ஆம் பிரியமானவர்களே, பக்தி என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிற ஒரு வரையறை, திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், இவர்களை விசாரித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும், நன்மை செய்யும் வாழ்க்கை. அதுதான் தேவனுக்கு பிரியமானதா? ஒரு பக்கம் தேவனோடு வாழும் வாழ்க்கை, மறுபக்கம் தேவனுடைய அன்பை சுமந்து செல்லும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கும்படி நம்மை அபிஷேகம் பண்ண கேட்போமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உம்முடைய வாழ்க்கையைப் போல எங்கள் வாழ்க்கையை மாற்றும். தூய ஆவியினால் நிறைந்தவர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் எங்களை மாற்றும். எங்கள் மூலம் இந்த சமுதாயத்துக்கு நன்மை செல்லட்டும் அப்பா. சமுதாயத்தில் உள்ள மக்கள் விடுதலை பெறட்டும். திக்கற்றவர்கள், அனாதைகள், கட்டப்பட்டவர்களுக்கு எங்களை கருவியாய் பயன்படுத்தி அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை பயன்படுத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.